நம்முடைய பாட்டனாருடைய மூதாதை அவருடைய பாட்டனார் கந்தப்பனார் ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி பெற்றிருக்கிறார்கள். வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கினவெல்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பேச்சு அலைகிறேன். கால கொடுமை. இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்ல சரக்கு போட்டு மல்லாந்து படுத்து கிடக்கு. உலகத்தில் ஒரு மகன் அமர்ந்து இருந்து உட்கார்ந்து சிந்தித்து சிந்தித்து மானுட குலத்தின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு நன்னறியை தந்திருக்கான் என்றால் அது உலகத்திலே வள்ளுவ பெருமகனார் ஒருவன் தான். ஒவ்வொன்றுக்கும் 10 செயல், ஒவ்வொன்றுக்கும் 10 குறள் பார், 10 குறள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதோட நிறுத்தியிருக்கலாம். இல்லை, சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உளறி தலை. உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் திரும்ப 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 உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. திரும்ப திரும்ப வலியுறுத்தி வலியுறுத்தி அழுத்தி அழுத்தி திருத்தி திருத்தி பாடி படிப்பித்தவன் உலகத்திலே ஒரே ஒரு மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் மட்டும்தான். அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அருமை தம்பிதங்கைகளே, அந்த திருக்குறளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தவன் நம்முடைய அயோத்திதாச பண்டிதனின் பரம்பரை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது, மறுக்க முடியாது. நம்முடைய பாட்டனாருடைய மூதாதை அவருடைய பாட்டனார் கந்தப்பனார் ஜார்ஜ் ஆரிங்டன் இடத்திலே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி பெற்றிருக்கிறார்கள். வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கினவெல்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பேச்சு அலைகிறேன். கால கொடுமை. இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்ல சரக்கு போட்டு மல்லாந்து படுத்து கிடக்கு. இப்ப என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காம, ஓட்டு வேண்டாம், அதை ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஓசியா ஓட்ட போட்டு போகும்.